உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய பகிர்வுகளாகவே தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு டாக்டர் அர்ச்சுனாவுடைய கொள்கைகள், அவருடைய தேர்தலினுடைய அல்லது தேர்தலுக்கு பின்னால் அவர் செய்கின்ற பணிகள் பிடிச்சிருந்தா அவை பற்றி தொடர்ச்சியாக நானும் முடிஞ்சவரை தேடி எடுத்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு தெரியாமல் நான் பகிராமல் தவற விட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கருத்தில் எழுதி அனுப்புங்க. நிச்சயமாக அவற்றை நான் தேடி அரசி ஆராய்ந்து நான் அவற்றை பகிர்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் அவருக்கு 3 மொழிகளும் தண்ணிப்பட்ட பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழி நடையில் சொல்லுவாங்கன்னா தண்ணிப்பட்ட பாடம். அவர் அவ்வளவுக்கு அவ்வளவு சரளமாக பேசுவார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு எல்லா துறைகளிலும் தனக்கு தெரிந்த அளவுக்கு பூரணமான அறிவை பெற்று வைத்திருக்கிறார். அது ஊடகத்துறையாக இருக்கலாம், அல்லது வைத்தியத்துறையாக இருக்கலாம், அல்லது வேற அரச திணைக்களங்கள் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது திட்டமிடல் சம்பந்தமாக இருக்கலாம். எல்லா துறைகளிலும் ஒவ்வொரு தனக்கு தெரிஞ்ச வகையில் முழு விஷயங்களையும் தேடி ஆராய்ஞ்சது மட்டுமில்லாமல் அவர் ஒரு நேர்காணல் அவர் சொல்கின்ற விஷயம், நாம் எனக்கு தேவையான விஷயங்களை விட தேவையில்லாத முழு விஷயங்களை நான் படித்து வச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருக்கிறாங்க. என்னத்துக்காக அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் கற்க வேண்டும். என்று சொன்னால் நம்ம இந்த விஷயம் மட்டும்தான் தெரியும், இது தெரியாது அப்படி என்று இருக்கிறது அழகான விஷயம் கிடையாது. எல்லா விஷயத்தையும் நான் கற்று வச்சிருக்கிறது என்றோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பியோசனைப்படும். இப்போ என்னோட கேட்டீங்கன்னு சொன்னால், நான் நிறைய பேருக்கு சொல்கிற விஷயம் வேலை செய்கிறீங்களா புலம்பெயர் தேசங்களில், ஒரு வேலையில் மட்டும் இருக்காதுங்க, 2-3 வேலைக்கு போங்க. 2-3 வேலையினுடைய ஃபார்மேஷன் அதை படிங்க, என்னன்னு சொல்லி படித்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த சர்டிஃபிகேட், அந்த சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு தொழில் உங்களை கைவிட்டா இன்னொரு தொழில் உங்களை காப்பாற்றுமேன்னு சொன்னால், இங்கே புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையில் நம்ம ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருந்தோம்னு சொன்னால், அந்த தொழில் மட்டும்தான் எங்களுக்கு சிறப்பு தேர்ச்சி இருக்குமாக இருந்தால், இன்னொரு தொழில் தெரியாத பட்சத்தில் நாங்கள் மீண்டும் அந்த தொழிலை தேடி அது சம்பந்தமாக படித்து நாங்கள் அந்த தொழிலுக்கு போகின்ற பொழுது கிட்டத்தட்ட எங்களுக்கு பொருளாதார இழப்பு வரும். எங்களுக்கு பொருளாதாரத்தை சரி செய்வது கஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரை அவர் எல்லா துறையிலையும் முடிஞ்ச சட்டத்திலிருந்து, ஊடகத்திலிருந்து, கணக்கீடுகளில் இருந்து, பொருளாதாரத்திலிருந்து முழு விஷயங்களையும் தனக்கு தெரிஞ்ச தேவைக்கேற்ற வகையில் எல்லாவற்றையும் படித்து வச்சிருக்காரு. என்ன சொன்னால், அது உண்மையில் ஒரு தேவையான ஒரு விஷயம் மட்டுமில்லாமல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் கட்டாயம் அது தேவையான விஷயமாக இருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு தேவையாக இருக்கிற விஷயங்களை படித்து வையுங்க. தொழிற்கல்வியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பப்போ நேரம் கிடைக்கிறதோ, எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ அவற்றை எல்லாவற்றையும் படித்து வையுங்க. நிச்சயமாக அவை உங்களுக்கு பிரயோசனப்படும். அதே போலத்தான் அன்று, அதாவது கடந்த எங்களுடைய வடமாகாண அபிவிருத்தி குழு கூட்டத்தில், கச்சேரியில் நடந்த கூட்டத்தில் கூட அவர் முழு அறிவையும் தனக்கு இருக்கிற முழு அறிவையும் பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சில நேரங்களில் கோபம் வருகின்ற பொழுது, இப்போ பாராளுமன்றத்தில் பார்த்தீங்க சொன்னால், அவர் கோபம் வந்தால் தான் உண்மையான விஷயங்களை டக்குன்னு போட்டு உடைச்சி விட்டுருவாருன்னு சொன்னால், அங்கால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டார். கோபம் வருகிற நேரங்களில் முழு விஷயத்தையும் பகிர்ந்துடுவார். அதே மாதிரி அன்று பார்த்தீங்க சொன்னால், வடமாகாணத்துக்குரிய கச்சேரியில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதும் எல்லா விஷயங்களையும் துல்லியமாக கணித்து கொண்டு அங்கே பறைசாற்றியிருந்தார். எல்லாமே நாங்கள் இது சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் பார்த்து விட்டோம். இந்த நேரத்தில் பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் அப்படி கேட்ட ஒரு விஷயம் பெரிய ஒரு சர்ச்சைக்கு உரிய விஷயமாக அமைந்திருந்தது. இதனால் பலர் அறிக்கைகளை விட்டிருந்தார்கள். அதே மாதிரி முன்னாள் கடல்துறை அமைச்சர் கூட ஊடகவியலாளர்களிடம் சொல்லியிருந்தார், நான் இப்படி ஒரு நிலைமையில் தான் இருந்திருந்தால் தலைவராக டாக்டர் அர்ச்சுனாவை நான் அங்கே பேச விட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் கூட நான் ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய போதனா வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி கூட, நீங்கள் திட்டமிடல் படிச்சிருக்கிறீங்களா, அது படிச்சிருக்கிறீங்களா, இது படிச்சிருக்கிறீங்களா என்று யாராவது கேட்டால் நிச்சயமாக அதுக்கு பதில் இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், எல்லாருமே படிச்சு தான் நீங்கள் வாரது, யாருமே படிக்காமல் நீங்கள் வாரது இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இங்கே எல்லாருமே முறைப்படி படித்து தான் ஒவ்வொரு பதவிகளையும் பெறுகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை எங்களுடைய டாக்டர் கலாநிதி
திரு சத்தியமூர்த்தி அவர்கள் கூட சொல்லியிருந்தார். ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய பேர் அரசாங்கத்திடம் பணம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய இலங்கை அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அல்லது எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுக்கு இடையில தெரிகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய வட மாகாணத்தினுடைய இப்ப இருக்கின்ற அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற திரு சந்திரசேகரன் அவர்கள் கூட ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஊடகவியலாளர்களிடம் இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். என்னென்னு சொன்னார், வடக்கு பார்த்தீங்க சொன்னால் கல்வியில் தகுதியற்றவர்களுக்கு குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களுக்கும் பார்த்தீங்க சொன்னால் உயர் பதவியை வழங்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வடக்கு கல்வியை அளிக்கின்ற முயற்சியில் இடம்பெற்று வருவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சந்திரசேகரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கார். அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய கல்வியை அளிப்பது மட்டும் இல்லாமல் காசு இருந்தால் நாங்கள் வேலைக்கு தேடி போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மக்கள் உறுதுணையாக இருப்பதால் அதை விரும்பிக் கொள்வதனால படிப்பு பெரிய விஷயம் இல்லை, காசு இருந்தால் காணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மக்கள் இருப்பதாக சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வடமாகாணத்தினுடைய கல்வியில ஊழல் மலிந்து காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற அதிகாரிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படாமல் பதவியுயர்வு வழங்கும் நடைமுறை வடக்கில் காணப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறார். யார் என்று சொன்னால் திரு சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வடக்கு கல்வியை அழித்துவிடும் செயற்பாடாகவே நான் இதனை பார்க்கிறேன் சொன்ன. ஒரு காலத்தில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி தரம் தான் அளவுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ கல்வியினுடைய தரம் குறைந்து பணத்தும் இருந்தால் வேலை தேடி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மக்கள் இருப்பதனால கல்வியை பெரிதுபடுத்துகிறார்கள் இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் சந்திரசேகரன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் மற்றும் அதிபர்களுக்கு இடமாற்றத்தில் கூட முறைகேடுகள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில இடமாற்ற சபையினுடைய அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாகவும் திரு சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வன்னியில பார்த்தீங்கன்னா ஒட்டி சுட்டானுடைய பாடசாலை வளங்கள்ல ஊழல் செய்யப்பட்ட நிலையில குறிப்பிட்ட பாடசாலை அதிபருக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இன்று வரை இருப்பது தங்களுடைய கவனத்துக்கு வந்திருப்பதாகவும் திரு சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தின் பிரபல பாடசாலை ஒன்றினுடைய அதிபர் நிதி நிர்வாக விடயங்களில் முறைகேடுகள் தொடர்பான நிலையில் அவருக்கு தண்டனை வழங்கப்படாமல் உயர் பதவி ஒன்றில் அமர்த்துவதற்கான ஏற்பாடுகள் வடக்கு உயர் அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. வடக்கில் காணப்படுகின்ற 4 அமைச்சுக்களில் தகுதியான செயலாளர் இல்லாத காரணத்தினால் நிர்வாக ரீதியான முடிவுகள் எடுப்பதில் பிரச்சனை இடம்பெறுவதாகவும் சொல்லியிருக்கார். யாருன்னு சொன்னால் எங்களுடைய இன்று வடபகுதியினுடைய அபிவிருத்தி குழு தலைவராக இருப்பவர் சொல்லியிருக்கிறார். தகுதியானவர்களை நியமிக்க வாய்ப்புகள் கிடைத்தும் அவைகளை ஒதுக்கி தமக்கு தேவையான அலிபாபா திருடர்களை பதவியில் வைத்திருப்பதற்கு சிலர் முயற்சி செய்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லி வடக்கு ஆளுநர் இத்தகைய செயற்பாடுகள் இடம்பெறுவதை கண்டும் காணாமலும் இருக்கிறாரா அல்லது அவரும் இத்தகைய செயற்பாடுகளின் பின்னணியில் உள்ளாரா என சந்தேகம் எழுகிறது எனவும் வடக்கு கல்வி ஊழல்வாதிகள் சீரழித்து வருகின்ற நிலையில் வடமாகாண ஆளுநர் வேடிக்கை பார்க்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்கிறாரு. யாருன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இன்றைய வட மாகாணம் அல்லது எங்களுடைய வடக்கு அபிவிருத்தி குழு தலைவர் இந்த விஷயத்தை தெரிவுபடுத்தியிருக்கிறார். இதைத்தான் டாக்டர் அர்ச்சுனாவும் தெரிவுபடுத்தியிருந்தார். என்ன இப்படி ஒரு விஷயம் இடம்பெறுவதாக. ஆக இதைத்தான் டாக்டர் அர்ச்சுனா ஏற்கனவே சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்றவர்கள் கல்வியினை கீழே போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இளம் சமுதாயம் சீரழிந்து போகிறது. அதே போல் இந்த குடு கஞ்சா மது போதைகளுக்கு அடிமையாகிறார்கள். யாருமே சரியான வகையில் கல்வியை கற்கிறார்கள் இல்லை. இப்படியான விஷயங்களை டாக்டர் அர்ச்சனா சொல்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற அந்த எந்த கருத்துக்களையுமே யாருமே காதில் உள்வாங்கி கொள்ளவில்லை. ஆனால் இதே கருத்தை வேற எங்கொரு மாகாணத்தில் இருக்கின்ற ஒருவர் எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு அதுக்கப்புறமாக அங்கே இருக்கின்ற கல்விமான்கள் அதிகாரிகள் அங்கே இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் வடமாகாண ஆளுநர் இவ்வாறு எல்லார் மீதும் குற்றம் சுமத்தி இருக்கின்றனர். எல்லாருமே இதுக்கு உடந்தையாக இருப்பதனால தான் இன்று யாழ் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக அல்லது கல்வி வளத்தில் பின்தங்கியதாக இருக்கிறதாக சொல்லப்படுது. இதுக்காகத்தான் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா தன்னால் முடிஞ்சவரை இந்த ஊழல்களுக்கு எதிராக அல்லது சரியான நியாயமான ஒரு வாழ்க்கையை அடுத்த சந்ததி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார். இதில் அத்தனை ஊழல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து
டாக்டர் அர்ச்சுனாவை அழித்திட வேண்டும் அல்லது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு இருக்கின்ற நல்ல பெயரை அல்லது வந்து அவருக்கு கிடைக்கின்ற மக்களினுடைய செல்வாக்கை குறைத்து விட வேண்டும் அல்லது இல்லாமல் பண்ணிவிட்டோம்னு சொன்னால் தங்களுடைய ராஜபோக வாழ்க்கையை நாங்கள் வாழலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அத்தனை ஊழல்வாதிகள் எல்லாருமே சேர்ந்து டாக்டர் அர்ச்சுனாவை மடக்கின்ற அல்லது வந்து அவரை நசுக்குகின்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா வந்து தன்னுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி ஒரு பக்கத்தால் பயணிக்கின்ற பொழுது இன்னொரு பக்கத்தால் அவர் மீது அவமானங்களும் வீண்பலிகளும் சுமத்தப்படுகிறது. இவற்றையெல்லாம் மக்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காகவே டாக்டர் அர்ச்சுனா ஒவ்வொரு களமும் கண்டிருக்கிறார். அது இப்போ இத்தனை வழக்குகளாக இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொல்கிறேன், இந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, நீதிமன்றம் சென்றதாக இருந்தாலும் சரி, இன்று வருகின்ற வீண்பலிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே மக்களுக்காக குரல் கொடுக்க போன ஒரு காரணத்துக்காகத்தான் இத்தனை பலிகள் வீண்பலிகள் சுமந்து கொண்டு செல்கிறார். அண்மையில கூட இந்த டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களோட பிரச்சனைக்கு வந்த காரணம் குறிப்பிட்ட அந்த 170 தொண்டர்களினுடைய வைத்தியசாலை தொண்டர்களினுடைய பிரச்சனை காரணமாக. ஆனால் இதுவரை அந்த தொண்டர்கள் யாருமே வழக்கு தாக்கல் செய்ததாகவோ அல்லது வந்து குறிப்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்ததாகவோ இதுவரைக்கும் எந்த விதமான பகிர்வுகளும் நாங்கள் கண்ணு ஊடாக காணவில்லை. பார்க்கலாம், உண்மையில வந்து டாக்டர் அர்ச்சுனா மீது அன்பு பாசமாக இருக்கிறார்களா அல்லது அவரை தூண்டி விடுவதற்காக இவர்களை வந்து யாராவது சொல்லி நீங்கள் டாக்டர் அர்ச்சுனாவை வைத்து தூண்டி விடுங்கள் அப்படின்றதுக்காக சொல்லிவிட்டு டாக்டர் அர்ச்சுனாவை நசுக்குவதற்கான முயற்சிகளாக இது இருக்கலாமா அப்படின்றது வந்து என்னுடைய பார்வையில் படுகிறது. என்ன சொன்னால் இப்போ 170 தொண்டர் வைத்தியசாலை இருக்கிற தொண்டர்கள் அவ்வளோ பேருமே வழக்கு தாக்கல் செய்திருந்தாலே இப்போ இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக முடித்துக்கலாம். இந்த 100 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கேட்ட வழக்கு கூட இவர்கள் போய் வழக்கு தாக்கல் செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு அது தெரிய வரும். ஆனால் யாருமே இதுவரை வாய் துறக்கவில்லை. டாக்டர் அர்ச்சுனா தான் தனியே ஒரு மனிதனாக போராடுகிறார். இதைத்தான் சாவகச்சேரி வைத்தியசாலையிலும் இடம்பெற்றிருந்தது. சாவகச்சேரி வைத்தியசாலையில் வந்து குரல் கொடுக்கின்ற பொழுது 14 நாட்கள் சிறையில் இருக்கின்ற பொழுது அங்கே யாருமே சாட்சியம் அளிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார். ஏன்னு சொன்னால் தான் அவ்வளவு மக்களுக்காக வந்து சென்ற பொழுதும் சாட்சியம் அளிக்க எவருமே வந்து துணிந்து வரவில்லை அப்படின்ற பொழுது தன்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதே தான் இப்போவும் நடக்கிறது. நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் இவற்றை வந்து சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்களாகிய நீங்கள் எல்லாருமே சேர்ந்து டாக்டர் அர்ச்சுனாவின் பின் தொடர்ந்தம் என்று சொன்னாலே ஒழிய இல்லாவிட்டால் நிச்சயமாக எங்களால் வந்து எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு நல்ல ஒரு வளமான நாட்டை வந்து கட்டி எழுப்பி விட்டு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.